அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் மாலையின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகரேட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் போல் லூயிஸ் அவர்களுடைய இணைப்பு தவறிக்கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகரேட்வின் வானவர்கள் வழிநடத்துவார் வேத பாடத்தோடு. அதனைத் தொடர்ந்து கத்தரை சித்தமானால் தேவ ஊழியர் இணைவார். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். வேத பாடத்தில் வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வரவேற்கிறோம் ஐயா. அந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். God bless ஐயா. ஆமே, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாளிலும் கூடியிருந்து நடத்திவார் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த வேத வகுப்பு நேரத்திலே அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆதிகாம புஸ்தகத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம் லோத்துவினுடைய காரியத்தை குறித்து நேற்றைய நாட்களில் இந்த நாட்களில் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த லோத்துனுடைய காரியங்கள் முடிந்ததற்கு பின்பாக 15ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமோடு அதாவது அபிராமோடு உடன்படிக்கை செய்து இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களிலே அவருக்கு இந்த நாட்களிலே மறுபடியுமாய் அவர் இந்த நாட்கள் நினைவுபடுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்களா, அப்ப இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், அதாவது ஆபிரகாம் ஆகாரும் இஸ்மவேலரும் என்ற தலைப்பில் இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் இந்த நாட்களிலே பாருங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்ற மனுஷனா இருந்து கூட ஒரு வேளையிலே ஒரு நிலைப்பாட்டில் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அதாவது அவருடைய விசுவாசத்திலே விட்டு விலகுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே. அதைத்தான் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16ஆவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் வாசிக்கின்றேன். இந்த 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், ஆபிரகாம் அந்த இடத்திலே இந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களே இருந்தாலும் ஒரு சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்க போறது அடுத்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆபிரகாம் இந்த நாட்களிலே சாராளுடைய சொல்லை கேட்டு சில காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் இன்றைய நாட்களில் சற்று வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ந்து இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 16ஆவது அதிகாரத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இங்கே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்ததற்கு பின்பாக ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப சாராள் ஆபிரகாமை நோக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த நாட்களை சொல்லுகிற காரியத்தை அப்படி என்று சொல்லி சொன்னால், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளாலே என் வீடு கட்டப்படும் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அதே வேளையிலே சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் இந்த நாட்களில் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு அங்கே அபிராமின் மனைவியாகிய சாராள் இந்த காலத்திலேயே எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம் அது வேறையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் இங்கே ஆபிரகாமுடைய நினைவுகள், ஆபிரகாமுடைய எண்ணங்கள் இந்த நாட்களிலே தேவனை குறித்த காரியத்திலே
அவர் வேறு திட்டங்களை இந்த நாட்களை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் சாராளுடைய போக்கும் சாராளுடைய திட்டங்களும் இங்கே பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வித்தியாசமான காரியத்திலே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே ஒரு காரியத்தை செய்கிறாள். என்னன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே, என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு நீர் போய் சேரும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு நீர் போய் சேரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படி அல்ல, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களை வாக்கு கொடுத்த நிமித்தம் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்காக இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய அந்த இருதயத்தினுடைய தவிப்பு இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால் பார்க்கிற வேளையிலே, தேவனுடைய வாக்குத்தத்தம், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே அங்கே நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் எந்த வழியிலே இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதைத்தான் அவன் அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எந்த வழியிலே இந்த நாட்களை வர வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறியாதபடி இந்த நாட்களை நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதன் நிமித்தம் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அந்த தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களில் அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை நிராகரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தால், அல்லது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்திருந்தால் அது நிறைவேற வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் காத்திருந்து அதை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வழியிலே எப்படியாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தின் நிமித்தம் யோசேப்பு இந்த நாட்களிலே பாருங்கள், அதை குறித்து இந்த நாட்களிலே அந்த தரிசனம் தனக்குள்ளே நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசத்தோடு தான் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்கள் அவரை கொண்டு போய் குழியிலே போட்ட வேளையிலும், அவர் அடிமையாக விட்ட வேளையிலும் அந்த தரிசனம் இந்த நாட்களிலே மாறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறையிலே இருக்கிற வேளையிலும் இந்த நாட்களிலே தரிசனம் மாறவில்லை. இப்ப பாருங்க, யோசேப்பு ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் இந்த நாட்களிலே அங்கே, அதாவது ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை இந்த நாட்களை பாருங்கள், அந்த போர்த்திபாருடைய மனைவியார் வந்து அவனை இந்த நாட்களை பலோத்காரப்படுத்துகிற வேளையிலே யோசேப்பு இந்த நாட்களிலே அங்கே ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சஞ்சலத்திலே என்ன செய்திருக்கலாம்? தவறான வழியிலே இந்த நாட்களே தவறான காரியத்துக்கு சம்மதித்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், யோசேப்பு அந்த காரியத்தில் இந்த நாட்களே அங்கே அவன் இந்த நாட்களை சம்மதிக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், அந்த நாட்களே என்னுடைய கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்கள், அவன் அதுக்காக அந்த நாட்கள் என்ன செய்கிறான்? உடுத்திருந்த உடைய கூட விட்டு இந்த நாட்களை போகிறான். என்ன நடந்தாலும் சரி என்று சொன்ன ரீதியில இந்த நாட்களை யோசேப்பு வாழ்ந்து வருகிறதை பார்க்கிறோம். இது கர்த்தருடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஆகாருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே சாராள் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சாரானுடைய சத்தத்திற்கும் சாராளுடைய காரியத்துக்கும் இந்த நாட்களிலே செவியை கொடுத்து அவர் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அப்படியே சம்மதிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே சாராள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கே அதாவது கர்த்தர் என் கற்பத்தை இந்த நாட்களே அடைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த சம்பவத்தை பாருங்க, இந்த நாட்களே கர்த்தரனுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று அவள் சொல்லுகிற வேளையிலேயே அங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே இந்த கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். மெசொப்பொத்தேமியா நாட்டில் ஒரு பெண், அதாவது பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை, ஆனால் அவள் என்ன செய்வாள் சொன்னால், தன் அடிமை பெண்ணை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்து அவள் மூலமாய் குழந்தை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த சம்பவத்தில் இதான் அந்த மெசொப்பொத்தேமியா மக்களுடைய கலாச்சாரம், அவருடைய கல்ச்சர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு சம்பவம் என்னவென்றால், இவருடைய கலாச்சாரம் இப்படியாக இந்த நாட்களில் இருந்தாலும், ஆனால் இங்கே அந்த கலாச்சாரத்தை மாற்றும்படியாக அழைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பதை பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அழைக்கிறார் ஆபிரகாமை. எப்படியாக அழைக்கிறார் சொல்லி சொன்னால், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு வா, உன்னுடைய இனத்தை விட்டு வா,
உன்னுடைய ஜனத்தை விட்டு வா, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு வா, உன்னுடைய பழக்க வழக்கத்தை எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லி அழைக்கிற வேளையிலே ஆபிரகாம் சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சாராளை குறித்து அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிற வேளையிலே இந்த கலாச்சாரத்தை விட்டு இந்த நாட்களிலே சாராள் இன்னும் வெளியிலே வரவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரோச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் என்னவென்றால், தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு இந்த நாட்களை அவர்கள் ஒரு நாளும் வெளியாலே வரமாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பாரம்பரியம், எங்களுடைய பாரம்பரியம் இப்படி செய்தார். பாருங்க, இன்றைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர் ஐயா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்கேயாலும் ஒரு சாமதி ஜனங்க போனா அந்த நாட்கள் என்ன செய்றாங்க? அங்க போயிட்டு அவங்க சில மாதிரி பூவை தலையில போட்டு காரியங்களை செய்யறாங்க. இது தகுதி இல்லாத காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனவர் தான். ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை ஆண்டவர் இந்த நாட்களை கை கொள்ளவில்லை. அது யூதருடைய முறையும் யூதருடைய காரியமாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஜனங்கள் கல்யாண வீட்டுக்கு போறாங்க. இந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இந்து கல்யாண வீட்டுல செய்யற சடங்காச்சாரத்துல சம்பந்தப்படுகிறார்கள். அதே வேளையிலே அங்கே சாமதி ஜனங்க வீட்டுக்கு போனால் அந்த சடங்காச்சாரத்துல சம்பந்தப்படுகிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கும் நாங்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே நாங்கள் பாகாலோடு இணைந்திருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாட்களை உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷனாய் நீ இருப்பாயா இருந்தால் நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்களை என்னவென்றால், கர்த்தர் இந்த நாட்களை உன்னை அழைத்திருந்தால் அந்த நாட்களை நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பாரம்பரியத்தை விட்டு வந்துடும். ஆபிரகாம் ஓகே ஐயா, ஆனா ஆபிரகாமுக்கு ஏன் முட்டுக்கட்டு அணிக்கிறதா? அங்கே அவனுடைய சகோதரனாகிய லோத்தும் இரண்டாவதாக யார் என்று பார்த்தால் சாராள் நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்ற விதமாக அந்த நாட்களில் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத அடிப்படையில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்காவிட்டால் திருமணமாகி அவள் என்ன செய்ய வேண்டுமாம்? அங்கே அடிமை பெண்ணை இந்த நாட்களிலே தன் கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறது அவர்களுக்கு வழக்கமா இருந்தாம்னு சொல்லி சரித்திரம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இப்படி பிறக்கும் குழந்தைகள் அந்த மனைவியினுடையவர்களாய் இந்த நாட்களிலே கருதப்படும். அப்ப பாருங்கள், எப்படி சொன்னால், முதலாவதாக இந்த வழக்கம் இப்படி இருந்த போதிலும் ஆபிரகாமையும் சாராளையும் தங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு குழந்தையை இந்த நாட்களில் கொடுக்க வழி இந்த நாட்களில் உண்டாகும்படியாக எடுத்த முயற்சியினால் ஆபிரகாம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாருடன் சேர்ந்து குழந்தை பெற்றுக் கொள்வது அங்கே தேவனுடைய சித்தம் அல்ல. திஸ் இஸ் நாட் a will of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு போயிட்டு இந்த நாட்கள்ல அந்நிய நுகங்களுக்குள்ளே திருமணத்தை செய்து போட்டு இந்த நாட்கள்ல இது கர்த்தருடைய சித்தம். அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய சித்தம். இந்த நாட்களே கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிச்சார். கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறபடினால் நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தர் மேலே இந்த நாட்களே பாரத்தை போட்டு விடுகிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் அப்படி அல்ல என்பதை முதலாவதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பு சகோதரனே சகோதரியே. அப்ப தேவனுடைய சித்தத்தை நீ முதலாவது அறிந்து இந்த நாட்களை நீ செயல்படுவாயா இருந்தால் நீ வலதுபுறமோ இடதுபுறமோ நீ சறுக்கி போக வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே இருந்து இந்த நாட்களை நம்மை வேறு பிரித்து இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மனுஷனாக அந்த நாட்களை இருப்பாயா இருந்தால் நீதான் அந்த உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் இந்த நாட்களை வாழக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே பாருங்கள் அவர்கள் எப்படியாக அந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்கள். ஏன் தேவன் அவர்களோடு கூட இந்த அற்புதங்களை செய்தார்னு சொன்னால் அவர்கள் அந்த பழைய பாரம்பரியங்கள் பழைய காரியங்களை இந்த நாட்களை விட்டு விட்டு தேவனோடு ஐக்கியப்படும். இன்றைய பாருங்கள், யோபு எடுத்து பாருங்கள். யோபுனுடைய காரியம் என்ன? யோபு சொல்லுகிறார், அந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, யோபுவுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறது நிமித்தம் தான் கர்த்தருடைய கிரியைகளைத்தான் செய்து வருகிறாரே ஒழிய தன்னுடைய பாரம்பரியங்களையோ தன்னுடைய காரியத்தை இந்த நாட்களை யோபு இந்த நாட்களை செய்து வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோபு கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் இருந்தபடினால் யோபுனுடைய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறது, வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் யோபுனுடைய ஆசீர்வாதங்கள் டபுள் ஐயா, இரட்டத்தரையான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அப்ப பாருங்கள். அதுல அப்ப என்ன காரியம் என்று சொன்னால் வித்தியாசமான ஆசீர்வாதங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாகத்தான் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அந்த தெற்கத்தி புத்திரர்கள் மத்தியிலே யோபு எப்படி இருந்தானா? பெரிய ஒரு செல்ல சீமானா இருந்தானா.
அதே மாதிரி தான் ஆபிரகாமும் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் யோபு எப்படியாக தேவனோடு நடந்தார், ஆபிரகாம் எப்படியாக நடந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு அங்கே இந்த நாட்களில் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபுவை குறித்து இந்த நாட்களில் அப்படி சொல்லவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், யோபு கர்த்தரை விசுவாசித்தார். ஆனால் அவருடைய விசுவாசத்தினுடைய நோக்கம், விசுவாசத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வேறு விதமாக அந்த நாட்களில், வேறு வழியாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் இந்த இடத்திலே ஒரு சிறிய ஒரு சறுக்கலை இந்த நாட்களில் வைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு மனைவியார் சொல்லுகிறார் சொன்ன உடனே கேட்டிருக்க வேண்டும், இங்க வாப்பா, ஆண்டவர் நமக்கு சொன்னார் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று. அதாவது எப்படி சொன்னா, உனக்கும் எனக்கும் பிறக்கிற பிள்ளை மூலமாத்தான் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளங்களே, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த காரியம் இந்த நாட்களை முன்னிட்டு இருக்காது. இன்றைய பாருங்கள், இந்த நாட்கள் இந்த காரியம் நடக்கிற காரியத்துக்கு பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அது தேவனுடைய சித்தம் இல்லை, ஏனென்றால் அது தேவனுடைய வழியும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே ஆகாரின் குமாரனை மனிதனுடைய முயற்சியின் செயல் என்றும் ஒப்பிட்டு பேசுகிறது. இது ஒரு சாதாரண வழியிலே இந்த நாட்களே புறப்பட்டது. பரிசுத்த ஆவியின் அங்கே வல்லமையை அங்கே புறப்படத்தக்கது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த நாட்களே என்னோடு கூட கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது இங்கே ரோமர், கொரிந்தியர், கலாத்தியரிலே பார்க்கிற வேளையிலே 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 29வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படியாக சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. உண்மைதான் ஐயா. மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் துன்பப்படுத்தி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் என்ன காரியம் அங்க பாருங்கள். அந்த நாட்களிலே தொடக்கத்திலே அந்த நாட்கள் என்ன நடந்தது? ஆவிக்குரிய பிள்ளைகளாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில இங்கே யாக்கோவுடைய காரியங்கள், இங்கால பார்க்கல இஸ்மவேலுடைய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த நாட்கள்ல இருந்து அந்த துன்பப்படுத்துகிற காரியம் இன்று வரைக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறதே அங்கே இப்பொழுது நடந்து வருகிறது என்று சொல்லி சொல்லுவோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப அடிமையானவன் அங்கே அதாவது சுயாதீனம் உள்ளவனோடு சுதந்திரவாளி இருப்பேன். ஏனென்றால் ஆகியால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இப்படி இருக்க சகோதரனே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயதீனமானவளுக்கே இந்த நாட்களே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் யாருடைய வம்சம்? ஆகாருடைய வம்சம் அல்ல, நாங்கள் சாராளுடைய வம்சமாக, ஆபிரகாமுடைய வம்சமாக இந்த நாட்களே இருக்கிறோம். தகப்பன் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இந்த நாட்களில் வந்த வழிகள் இந்த நாட்களை வேறு வழிகளாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அனுப்பிள்ளைகள், இதுல சொல்லப்படுகிறது, அதாவது ஆவியின் வழியிலே இல்லாமல் ஆண்டவருடைய நோக்கம் இந்த நாட்களை நிறைவேற நாமவே இந்த நாட்களிலே முயற்சித்தது சரியல்ல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய முயற்சியினாலே இந்த நாட்களே நடந்து இந்த நாட்களே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறதுலே அது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியின் வழியிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், முயற்சிக்கிற காரியம், அதாவது எப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற நாமே முயற்சித்தல் சரியல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? சில வேளைகளில் இந்த நாட்களிலே கர்த்தருடைய திட்டத்தை முறித்து இந்த நாட்களில் நாங்கள் ஓவர்டேக் பண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது சரியான நினைக்கிறீங்களா? அதுக்கு பலன் கிடைக்குமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகளுடைய ஓட்டத்தை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிற காரியம், அது எதை குறித்து? அந்த வசனத்தை நீங்க சற்று நாட்களை திருப்பி பார்க்கிற வேளையில் அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பவுலடிகளுடைய காரியத்தை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் அங்கே அவர் அந்த ஓட்டத்தை, தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்தை சரியாக இந்த நாட்களில் ஓடுகிறார், சரியாக இந்த நாட்களில் அதை செயல்படுத்துகிறார். அதை சரியாக செயல்படுத்தி ஒரு தைரியமாக அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே பவுலடிகள் இந்த நாட்களிலே பேதுருடைய ஓட்டத்தை பறிச்சு ஓடவில்லை,
அல்லது யாக்கோவனுடைய ஓட்டத்தை பறித்து ஓடவில்லை, அல்லது யோவானுடைய ஓட்டத்தை பறித்து ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தேவன் தனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை இந்த நாட்களிலே முன்னே வைத்த அந்த ஓட்டத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஓடி இந்த நாட்களிலே தேவனுடைய அந்த தேவனிடத்தில் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்யறோம் என்றால், நமக்கு ஏற்ற வழிகளை நாங்களே இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக உருவாக்கி கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். திஸ் இஸ் ராங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தவறான காரியம். இன்றைக்கு பாருங்கள், தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? What is your calling? What is your purpose of calling? உங்களுடைய அழைப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டு இந்த நாட்களிலே நீங்கள் நடப்பீர்களா இருந்தால், நீங்கள் இப்படியாக, அதாவது குறுக்கு வழியில இந்த நாட்களில் ஓட மாட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு பந்தயத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு சைக்கிள் ரேஸ்ன்னு சொல்லுங்க, சைக்கிள் ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி நான் பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு முதலே துவங்கி இந்த நாட்களை களைச்சு ஓடிக்கொண்டு வருகிறான். நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த முடிக்கிற இடத்துல 3 கிலோமீட்டருக்கு முன்னால் நின்று இடைக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள பூந்து இந்த நாட்களை என்ன செய்யறேன், நான் விறுவிறுன்னு ஓடுறேன். ஓடிப்போய் இந்த நாட்களை நான் போய் இந்த நாட்களை முன்னுக்கு நின்று எனக்கு அந்த கப் கிடைச்சி போட்டு சந்தோஷப்படுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சரியான காரியம் இல்லை. ஏனென்றா பாருங்க, இந்த 10 கிலோமீட்டர் ஓடி வருகிறவன் அவன் சரியான களைப்போடும் வேதனையோடும் இந்த நாட்களில் ஓடி வருகிறான். ஏனென்றால் எனக்கு அந்த கிரீடம் கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த கப் கிடைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு ஓடி வருகிறான். ஆனால் நானும் என்ன செய்யறேன்னா, குறுக்க பூந்து இந்த நாட்களிலே நான் தான் முந்தி ஓடி வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களே அது சரியாக அந்த காரியம் நமக்கு கிடைக்கிறதில்லை என்பதை அங்கே அறியக்கூடியதாக, இதே விதமாக தான் இன்றைக்கு கிறிஸ்துவோடைய ஓட்டங்களாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு சரியா ஓட்டம் ஓடுற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கையை விட்டு தான் நின்னலாம் ஒழிய உண்மையிலே எல்லாரும் இல்லை இந்த நாட்கள். இன்னைக்கு பாருங்கள், அநேக காரியங்களை சொல்ற, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, எதென்றால் நடக்கட்டும். ஆனால் நீ ஆவிக்குரியவனா இன்றைக்கு ஓடுகிறாயா? வேத அடிப்படையில இன்றைக்கு நீ ஓடுகிறாயா? வேத அடிப்படையில வேதம் சொல்லுகிற பிரகாரமா இந்த நாட்களில் நீ நடந்து கொள்ளுகிறாயா என்பதைத்தான் இன்றைக்கு சற்று இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நல்ல போராட்டத்தை போராடு, நல்ல ஓட்டத்தோடு. பாருங்க, பவுலடிகளுடைய ஓட்டத்தை பாருங்க, எப்படியான ஓட்டம். அடி அங்கே பாருங்க, கப்பல் சேதம், கல்லறிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான உபத்திரவங்கள் மத்தியில் இந்த நாட்களை பாருங்கள், பசி, பட்டினி, நாசம், மோசம், இப்படியான காரியங்கள் மத்தியில தான் ஆண்டோட ராட்சியம் செய்யலாம். இன்றைக்கு பாருங்க, எல்லாரும் வந்து சுகமா இந்த நாட்களை பாருங்க, இன்றைக்கு ஊழியர் கேட்டா அந்த நாட்களை ஜெட் பிளைட்ல போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலு கூலா இந்த நாட்களை இருந்தோன்னு என்ன சாண்ட்விச்சும் சாப்பிட்டு கொண்டு இந்த நாட்களை அங்க போய் என்னடா, நான் மினிஸ்ட்ரி ஐயா, நான் ஊழியம் செய்ய வந்துட்டு இங்க இருந்து ஜெட் பிளைட்ல போறாங்க இந்த நாட்கள், தனி ஜெட் வச்சு விடுறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படியாக போய் அங்கே போய் ஊழியத்தை செய்து விடுற நாட்கள் நான் ஒரு பயங்கரமான ஊழியத்தை செய்து விட்டேன், நான் களைச்சு போனேன் இந்த நாட்கள். ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் சொன்னா இவற்றை பொடி கார்டு என்ன சொல்லுவாருன்னா, 10 நாளைக்கு பாஸ்டரை பார்க்க முடியாது, பாஸ்டர் பிஸியா நிற்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஊழியத்தை செய்து ஓடி நாட்களை வந்திருக்கிறான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க இன்னொருத்தன் பாருங்க, இவன் மலையக்க நின்று அதே வேளையில பாருங்கள் இந்த நாட்களை குளிர்க்க பனிக்க நின்று துண்டு பிரசாரம் கொடுத்து நிற்கிறார். அப்ப ஊழியத்தை பாருங்க என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி. இவங்க மலைக்க நனியே ஒன்றுக்கு நனியே இந்த நாட்கள் இங்க இருந்து அங்க போயிட்டு இந்த நாட்கள்ல அதாவது காரியத்தை செய்துட்டு வந்து அப்படியே அந்த நாட்களை ஏதோ களைச்சு விழுந்தோம்னு சொல்லி இந்த நாட்களை வந்து அவருக்கு அங்க சபையில உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் ஜால்ரா ஓடுறதுக்கு, அவள் அப்படி செய்வேன். ஆனா இந்த பாவியான இந்த மனுஷன் இந்த நாட்களே அந்த அதாவது குளிர்கிற ட்ரக்ஸ் கொடுக்குற இந்த மனுஷனுக்கு பாராட்டு சொல்லவோ அல்லது இந்த நாட்களை அவன் என்கரேஜ் பண்ணவோ ஒருவரும் இல்லை. அருமையான திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பாருங்கள், இதுதான் இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே 2 வகையாக பிரிப்பார், வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்திலேயே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ எனக்கு ஊழியம் செய்யலையாப்பா, நீங்க போய் பிசாசு கூலிங்க, நீங்க அங்கேயே போயிடுங்க, அங்கே போய் அவரிடத்துல போய் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுங்க சொல்லுவார் ஆண்டவர் கடைசி நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ரொம்ப தெளிவாக அந்த நாட்கள் இருக்கும். அப்ப ஊழியம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு செய்கிற காரியம் அல்ல, நம்முடைய பெருமைக்காக செய்கிற காரியம் அல்ல, அல்லது நம்முடைய மகிமைக்காக செய்கிற காரியம் அல்ல, அல்லது இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் மற்றவரிடத்திலிருந்து பாராட்டு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் செய்கிற காரியம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரே லெவல்ல இந்த நாட்களிலே அமைதியான நதியில் ஓடுகிறது போல அப்படியே இந்த நாட்களில் மெதுவாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே உண்மையாக இந்த நாட்களில் செய்ய வேண்டும். உண்மையாக அந்த ஊழியம் செய்கிற வழியில தான் கர்த்தரிடத்திலிருந்து கனமும் கர்த்தரிடத்திலிருந்து அதாவது மகிமையும் இந்த நாட்களில் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுவார் கடைசி நேரத்திலே,
உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை நான் அநேகரத்திலே இந்த நாட்களே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஊழியம் என்று சொல்லுகிற கர்த்தர ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வேளையிலே நாங்கள் இந்த நாட்களிலே, அதாவது மற்றவர்களை அமர்த்தி மற்றவர்களை தள்ளி இந்த நாட்களிலே முன்னுக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுடைய இருதயத்தில் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த ஊழியத்திலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்கள், இங்க இந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே இதைத்தான் நீங்க சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே அந்த காரியம் இந்த நாட்களே தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அங்கே புறப்பட்டது அல்ல என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, பாருங்கள், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற நாமவே முயற்சி செய்தல் சரியல்ல. நாம் ஆவியின் வலிமை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இடைவிடாது இந்த நாட்களை ஊக்கமான ஜெபத்துடனும் தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில சபைகளில் நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியாத ஐயா, ஒரு ரகசியம் என்னவென்றால், அநேக விசுவாசிகள் பாருங்க, இன்னைக்கு இவங்க அந்த சபையில இருக்கிற சில ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்வினம் போதவர்மார்கள், ஆனால் அந்த பின்னாலே இருந்த அந்த விசுவாசிகள் பாருங்கள், அவங்க எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்து அங்கே பசியும் பட்டினியும் பஞ்சத்தோட இனி குடும்பத்துல பிரச்சனை நெருக்கங்கள் அந்த மத்தியிலும் இருந்து ஜெபித்து அந்த ஊழியம் வளர வேணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை இந்த நாட்களை நடப்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு போதகராலே ஒரு காரியம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் நாங்க பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து யார் இந்த நாட்களை ஜெபங்களை ஏறெடுத்து காரியங்களை செய்யப்படுகிறார்களோ அப்பொழுது அந்த ஊழியம் இந்த நாட்களை வளர்ந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக. இதான் அந்த ஊழியத்தினுடைய மகிமை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அப்ப இதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே, இந்த 7வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்க, நான் வாசிக்கின்றேன். அங்கே ஆகாரோடு சேர்ந்து அவள் கற்பந்தரித்து காரியத்தை செய்தால் அதுக்கு பின்பாக அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயத்தை அங்கே அநியாயம் உண்மையிலே நேரும் என்று என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பந்தரித்ததை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அங்கே கர்த்தர் எனக்கு உமக்கு நடுவில் நியாயம். பாருங்கள், ஆண்டவர் சொன்னவரா சாராள்கிட்ட, சாராள் இங்க வா, நீ போய் ஆகாரம் சேர்த்து விடுன்னு சொல்லி சொன்னவரா? இல்லையா ஐயா, இது சாராளுடைய பிளான். அப்ப சாராளுடைய பிளான் சொன்னால் அந்த எய்த அம்பு என்ன செய்யணும், திரும்பி மறுபடியும் அவட்ட தான் வருது. என்னத்தை விதைக்கிறோமோ, வினைய விதைச்சா வினை வரும். அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழி அது மாதிரி நன்மையை விதைச்சா நன்மை வரும், தீமை விதைச்சா தீமை வரும் என்ற மாதிரி அருமையான கர்த்தருடைய. அப்ப பாருங்கள், அதுக்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னா திரும்ப நிக்கிற அங்கேன்னு சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, இங்க பாருங்க, உம்முடைய மடியிலே நான் கொடுத்தேன், அவள் தான் கற்பம் பறித்ததை கண்டேன் அற்பமாக எண்ணுகிறார். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுவில் நியாந்தி. பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தரை கூப்பிடுகிறார். அப்ப என்ன காரணம்? சாராளுடைய வாழ்க்கையிலே உலகத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சிந்தனைக்குள்ள தன் சொந்த சுய புத்தியிலே சாங்கி நடக்கிறாள். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனோட ஒரு பகுதியில தேவனிடத்துல நியாயம் கேட்கிறார்கள் அருமையான கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. சுய புத்தியில நாங்கள் சாய்ந்து எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆனா ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்படி ஏன் நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு கேள்விக்குரிய ஆண்டவரிடத்துல இந்த நாட்களை கேட்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ சொந்த புத்தியிலானையா நீ போனாய், நீயே தான் போனாய் இந்த நாட்களை, நீயே தான் விழுந்தா இந்த நாட்களை, ஏன் இடத்திலே மறுபடியும் கேட்கிற, நீ போன வழியே நீயே பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப அவருக்கு அதுக்கு பின்பாக ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையிலே இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய்ய என்றாள். அப்பொழுது சாராள் அவளை கடினமாக நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். இதான் நடந்த சம்பவம். பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது? அவளை கடினமாக நடத்துகிறாள். இப்ப முதல் இந்த நாட்களை பாருங்க, இந்த நாட்கள் இந்த அடிமை பெண்ண என்ன செய்யறதுனால பாருங்க, அன்பா கொண்டே கொடுத்தாள், நீ இந்த கணவனோட சேர்ந்து இந்த நாட்கள். இப்ப பாருங்க, இந்த நாட்கள்ல மறுபடியுமே அவளுக்கு அந்த நெருக்கத்தை கொடுக்கிறாள். எப்படியாக அந்த அடிமை பெண் எப்படியாக அந்த முந்தின நிலப்பாட்டில் இருந்தாலும் அதே விதமாக அதை விட மோசமான நிலையில இந்த நாட்களை அவளை இந்த நாட்களை நடத்துகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இப்படியான காரியத்தை போகிற வழியில தான் 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் அங்கே என்ன செய்கிறாள்? அந்த இடத்தை விட்டு தானாகவே ஓடி போகிறாள், ஆக்கின உபத்திரவம் தாங்காதபடி. அந்த இடத்திலே பாருங்க, கர்த்தருடைய தூதனான அவளை வனாந்தரத்திலேயே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்று அண்டையிலே இந்த நாட்களை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் அதற்கு, நான் என் நாச்சியார் சாராளை விட்டு ஓடி போகிறேன். இப்ப பாருங்க, இந்த சம்பவத்தை இந்த நாட்களை பாருங்கள். இதுல இந்த ஆண்டவுடைய, அதாவது வேதம் சொல்வது கர்த்தருடைய தூதனாரம் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய தூதனாரம் என்று சொன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தான் இந்த நாட்களை மறைமுகமாக குறிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, அவருக்கு தெரியாதா இவள் என்ன நோக்கத்திலே ஓடி போகிறாள், எங்கே போறான்னு அவருக்கு தெரியாதா?
அவர் சர்வ வியாபியாகிய கத்தர். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, தெரிந்திருந்தும் இவளுடைய வாயாலே என்ன காரியம் வருகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க பாருங்க ஒரு காரியத்தை. இன்றைய பாருங்க, ஒரு சிலர்கிட்ட பாருங்க சில காரியங்கள் இருக்கு. ஆனால் அவரிடத்துல போய் அந்த காரியத்தை குறிச்சு கேட்டாதான் ஒண்ட பத்தா சொல்லுவார். ஒரு குறிச்சிருந்தாங்களே காரியத்தை கூட ஒண்ட பத்தா சொல்லி போட்டு போகும். இந்த மாதிரி கத்தோட பிள்ளைகள் உண்மை சம்பவம் அதுல ஒரு 25% இருக்கும். மிச்ச 75% இந்த நாட்களில் பொய்யான சம்பவங்கள் திருச்சி. இப்ப பாருங்கள், ஒரு காரியத்தை குறிச்சு கேட்கிற வழியில அதை திருச்சி இது இப்படி நடந்தது அப்படி நடந்தது தானே கண்ட மாதிரி இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்கள் சொல்லுவார்கள். இதுதான் மனுஷனுடைய வழக்கம். அப்ப இதே விதமாக தான் இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே கர்த்தருடைய தூதன் அந்த இடத்தில் கேட்கிற வழியிலே ஆகார எங்கே போறான்னு கேட்டால், நாச்சியார் என்னை நான் என் நாச்சியார் சாராளை விட்டு ஓடி போகிறேன். அப்ப பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன் நாச்சியார் அண்டையிலேயே நீ திரும்பி போய் அவள் கையிலே அடங்கிறன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பாருங்க. தூதன் என்ன சொல்லுறார்? மிச்ச காரியத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டாம், நீ என்ன செய்ய மறுபடியுமே போன்றுதான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இது 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றிலே பாருங்கள், கர்த்தருடைய தூதனாக அந்த நாட்களிலே அங்கே எண்ணப்பட்டவர் முடிவிலே கர்த்தராகவே வெளிப்பட்டு ஆகாரிடத்திலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே முடிவிலே கர்த்தராக அந்த நாட்களை வெளிப்பட்டு அங்கே ஆகாரிடத்திலே இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 12வது வசனத்திலே பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இந்த நாட்களிலே இன்னொரு கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. யாரோடு பேசுகிறார்? கிதியோனோடு பேசுகிறார். இந்த உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். யாரோடு? ஆகாரோடு பேசுகிறார். அப்பொழுது கிதியோன், ஆண்டவரே அத பாருங்க, இந்த நாட்களை அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். ஏன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுடைய விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியார் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப கர்த்தர் பேசுகிறார். ஆனா இந்த இடத்துல ஆகாரோடு பேசுகிற பிள்ளையிலே ஒரு சொல்லோட இந்த நாட்களை ஆண்டவர் முடிச்சுட்டார். ஏனென்றால் ஆகாரோட கதையை கேட்டிருந்தா ஆகால் ஃபுல்லான ஸ்டோரியை சொல்லி கொண்டிருப்போம். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், 7வது வசனத்தில் இந்த நாங்கள் சொல்லப்பட்ட காரியத்தின்படி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே தேவன் அதற்கு பின்பாக சொல்லுகிறார். 9வது வசனத்திலே, நீ போய் திரும்பி அவளுடைய கையிலே இந்த நாட்களை அடங்கிறன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதாக இருக்கும். பாருங்கள், இங்க ஒரு ஆசீர்வாதம் பெறுது. இப்ப இதே கர்த்தர் தான் ஐயா ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை என்ன சொன்னவர்? ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்கள் கடற்கிற மணலை போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். அப்ப பாருங்க, அந்த நாட்களே நீ வா, அங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை, இப்படியான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லித்தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அழைக்கிறதை அங்கே காண்கிறோம். மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இங்க பார்க்கிற வேளையிலே இவனுக்கும் அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஏன் என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், இது சாரால் செய்த தவறு நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவன் அவனுக்கும் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக பாருங்கள். இந்த நாட்களிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், முதலாவது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், 2வது உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து சபிக்கிறவர்களே சபித்து பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப பாருங்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனார் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் பிரச்சனை ஐயா. இப்ப பாருங்கள், அவங்கட அதாவது இஸ்மவேலுடைய சந்ததி பெருகிட்டுது. அதே வேளையில பார்க்கிற வேளையில பாருங்கள், ஈசாக்குடைய சந்ததியும் பெருகிட்டுது, ஈக்குவலா நிக்குது. இப்ப இதைத்தான் பாருங்க, அங்கே லோத்துவனுடைய ஆட்களையும் ஆபிரகாமுடைய ஆட்களையும் பாருங்க, 2 பேரும் அங்க பார்க்கிற வழியில அங்க முதலாவது நேற்றைய நாட்களை பார்த்த பகுதியிலே ஈக்குவலாக அந்த நாட்களை இருக்கிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால், இது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய காரியமாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளை. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்க சொல்லப்படுகிற பாருங்க, 11வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவார். இப்ப இதை பாருங்க, இந்த ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள், ஒரே காரியத்தான் செய்து கொண்டு வர்றார்.
இங்கே சொல்றாரு இந்த நாட்கள் நீ அவனுக்கு இஸ்மவேல் என்று விடு. ஆனால் அங்கே ஆபிரகாம் அங்க சொல்லப்படுறது எங்க ஈசாக்கண்டு. ஈசாக்கண்டா நகைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கண்டு இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவனோ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அங்க சாராளோடு இந்த நாட்களில் பேசுகிறதையும் அவர் இன்ன பேர் வைக்க வேண்டும் சொல்லுகிறதையும், அதே வேளையில இந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளையோடு இந்த நாட்களை பேசி அவருக்கு இன்ன பேர் வைக்க வேண்டும் என்பதை தேவன் சமநிலையாக இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நடந்த சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், சாராள் செய்த தவறான தீர்மானத்தின்படி இந்த நாட்கள்ல என்ன நடக்குன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், வடிவா கவனமாக்குங்கள். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் துஷ்டனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரரை எல்லாரையும் எதிர்த்து அங்கே சகோதரர்களை எல்லாருக்கும் எதிராக அந்த நாட்களை குடியிருப்பான் என்று சொல்லப்பட்டது. இந்த உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்படி இருக்கிறான்? துஷ்டனாக இருக்கிறான். இந்த கை எல்லாருக்கும் மேலா ஓங்கும் என்பதை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஏன் என்று சொல்லி சொன்னால், செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தம் இந்த சந்ததியே, இந்த வம்சங்களே இந்த நாட்களிலே இப்படியாக சிதைக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் கிறிஸ்துவோடு இந்த நாட்களை இணைந்து இந்த நாட்களை செயல்படுவோமா இருந்தால் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இந்த நாட்களை தள்ளப்பட மாட்டோம். அருமையான, அப்ப கர்த்தரையே நாங்கள் பார்த்து கர்த்தருக்கு உரியபடி இந்த நாட்களில் நாங்கள் சரியான ஓட்டத்தை ஓடுவோமா இருந்தால் தேவன் நாட்களே தேவர்களை சந்திப்பார். அதை விட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி மாம்சத்திலே காரியங்களை செயல்படுத்துவோமா இருந்தால் அது பெரிய பிரச்சனைகள், பெரிய உபத்திரவங்கள், பெரிய நெருக்கத்திலே இந்த நாட்களை கொண்டு வரும். பாருங்கள், இஸ்மவேல் அதாவது என்னும் பெயருக்கு கர்த்தர் கேட்கிறார் என்ற பொருளாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஈசாக் என்றால் மகிழ்ச்சி என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். நகைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக பாருங்கள், இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் கண்டு ஆபிரகாமும் சாராளும் ஆகாரை அதாவது நியாயமற்ற முறையிலே நடத்தியதை கண்டு அவ்விஷயத்திலே தலையிட்டார் என்று குறிப்பிடப்படுது. அப்ப அங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இந்த நாட்களில் இருந்தாலும், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்திருந்தாலும், ஆபிரகாமும் சாராள் என்ன செய்கிறான்னு சொன்னால், சாராளுடைய சத்தத்திற்கு ஆபிரகாம் செவி கொடுத்து நியாயமற்ற முறையிலே இந்த நாட்களில் அவர்களுக்கு காரியங்களை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு எதிராக இந்த நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பு, தம்முடைய மக்கள் மத்தியிலே அங்கே எவ்வித அநீதியையும் தேவன் இந்த நாட்களை வெறுக்கிறார் என்பதை இது ஒரு பெரிய வெளிப்பாடாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே திருச்சபைக்குள்ளவர்களுக்கும் ஒரு அநீதி செயல்பட்டால் அந்த தவறை இந்த நாட்களில் செய்தவனை தேவன் அங்கே தண்டிப்பார் என்று இந்த நாட்களை கருதுகிறது. கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பாருங்கள், 25வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போம். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 25வது வசனம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம். அல்லேலூயா. கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சவாதமே இல்லை என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்க, ஏனென்றால் இந்த இடத்திலே அவர்கள் ஒரு நியாயமற்ற முறையிலே இந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? அங்கே ஆகாருக்கு செய்ததை கர்த்தர் இந்த நாட்களை பார்த்தார். இப்ப பாருங்கள், ஆகார் எப்படிப்பட்டவளோ அதை பற்றி நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அடிமை பண்ணியா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை, வேற காரியம். ஆனாலும் இந்த நாட்களிலே யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிற வேளையிலேயே கர்த்தர் அந்த அநியாயத்தின் பக்கம்தான் நின்று நம்மை இந்த நாட்களில் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தேவன் அநியாயத்தை வெறுக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், இஸ்மவேல் அவனுடைய சந்ததியாரும் பிரச்சனைக்குரிய ஒருவனாய் இருப்பான், பலமும் தைரியமும் அவனிடத்திலே இருக்கும், போராட்டம் செய்ய வேண்டும் என்றும் அவனுடைய ஆசை தேவனுக்கு எதிராகவோ அங்கே இருக்கலாம், அதை அவனே இந்த நாட்களிலே முடிவு செய்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, துஷ்டனா இருப்பான் என்று சொன்ன காரியத்தின் நிமித்தம் போராட்டம் செய்ய வேண்டிய காரியம் அவன் தான் அங்கே டிசைட் பண்ணுகிறான்.
அவன் தான் இந்த நாட்களை தீர்மானிக்கிறான், எவரும் தீர்மானிக்கிறது இல்லை. அருமையான கத்து. அதனால அவங்களுடைய சந்ததி இப்ப பாருங்க, என்ன காரியத்தை செய்தாலும் அவங்க தாங்களே தீர்மானிச்சு தாங்களே அந்த காரியத்தை செய்கிறாங்களே ஒழிய பாருங்கள், நீங்கள் யார் சொன்னாலும் அந்த காரியத்தை இந்த நாட்களை அவங்க கேட்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஆதிகாமத்திலே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அதனாலே இந்த நாட்களை பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இன்றைக்கு இந்த ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய சிறிய ஒரு சறுக்கலின் நிமித்தம், ஒரு தவறுதல் நிமித்தம் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றமும் ஒரு பெரிய ஒரு திருப்பம் இந்த நாட்களிலே வந்தது மட்டுமல்ல, இரண்டாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு விரோதமாய் இந்த நாட்களை அவர்கள் செயல்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்ட வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அங்கே நியாயம் தீர்க்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா இந்த நாட்களை இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருந்தால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு தேவனிடத்திலே வழியை கேட்டு இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைய காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் இப்படி சின்ன ஒரு தவறை செய்தார். இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்ற, மகனை இங்க வா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களும் கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்கள் நீ எல்லாம் ஐஸ்வர்யத்துல பெருகுவான்னு சொல்லி இருந்தா நான் என்ன செய்வேன் சொல்லி சொன்னால், நாங்க இன்றைய பார்த்துட்டு யாரையாவது கொள்ளையடிச்சு காசை சேர்க்கிற காரியத்தை செய்வோம். என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் ஐயா கேட்டா சொல்றது என்ன? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஐயா, அதுதான் காரியம். ஏதோ வழியிலே பொய்யோ பிறட்ட சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை ஏமாத்தி சுத்துமாத்தி செய்து இந்த நாட்களை என்ன செய்வோம்? பணத்தை சம்பாதித்து இந்த நாட்களே நமக்கு சொத்து, பிள்ளைகளுக்கு சொத்து, பிள்ளைகளுக்கு சொத்து இந்த நாட்களே எல்லாம் இந்த நாட்களே போட்டு இந்த நாட்களே வைத்து இந்த நாட்களே சந்தோஷமா இருப்போம். ஏன்னு சொல்லி சொன்னால், நான் ஆண்டவருடைய பிள்ளையப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை ஒன்றே இந்த நாட்களை பேசிக் கொண்டிருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நேர்மையாக சம்பாதிக்கிற காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்குரிய காரியம் தேவனுக்குரிய காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நிமிஷம், கடைசிக்கனா இருக்கிறது. அடுத்தது எப்பொழுது இந்த நாட்களை பாருங்கள், இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பாருங்கள், எருசலேமிலே அங்கே அதாவது ஆலயம் கட்டி இந்த நாட்களை பிரதிஷ்டை பண்ணப்பட போறதோ அதற்கு முன்பாக அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இந்த நாட்களை வரப்போகிறது. அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வருகிற வேளையிலே நீங்கள் யாரா இருந்தாலும் பேங்க்ல எவ்வளவு பணத்தை போட்டு வச்சிருக்கீங்களா, 1% கூட நீங்க எடுக்க முடியாது. அவன் நிப்பான் இந்த நாட்களை, என்ன வா முத்திரை அடிச்சு போட்டு இந்த நாட்களை பணத்தை எடு, சிப்பை போட்ட பிறகு பணத்தை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படு வைப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கு யூஸ் பண்ற கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இனி ஒரு காலத்தில் இந்த நாட்களில் நிப்பாட்டுப்பட போகிறது. எல்லாம் இந்த நாட்கள் இன்றைக்கு பாருங்கள், அநேக தேசங்கள்ல கரன்சி யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு எல்லாம் இந்த நாட்கள் எப்படியா வருதுன்னு சொல்லி சொன்னா, கார்ட் மூலமாக தான் இந்த நாட்களை பே பண்றது. நீங்க ஒரு கப் காஃபி குடிச்சாலும் கார்ட் மூலமா தான் நீங்கள் பே பண்ணலாம். அல்லது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலும் கார்ட் மூலமா தான் பே பண்ற அளவுக்கு இந்த நாட்களே உலகத்திலே இந்த நாட்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த நாட்களே வருகிறது. இது கடைசியாக இந்த நாட்கள் இந்த காட்டுகளில் கூட இந்த நாட்களில் சில காரியங்கள் நடக்கிறது என்பதை அறிந்து இந்த நாட்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அதை நிறுத்தி இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களே சிப்பை இந்த நாட்களை வைக்க போகிறார்கள். அருமையான கர்த்தர், ஏனென்றால் இன்றைக்கு நாட்கள் வருகிற நாட்களிலே கடைகளிலே பாருங்கள், பெரிய இந்த ஷாப்பிங் சென்டர் அதுகளிலே பார்க்கிற வேளையிலே அநேகர் இன்றைக்கு அதாவது அந்த இடத்திலே பாருங்கள் கோவர்க்கர்ஸ் இல்லாதபடி ஒரு ரோபோட்டரை வைத்து இந்த நாட்களை இயக்கும்படியாக இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படி பாருங்கள், இன்றைக்கு 10 பேரை வச்சு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வேணும், அந்த டேக்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஒரு காரியம் வேணும், இதெல்லாம் வேணும். அப்ப அதெல்லாத்தையும் பார்த்து ஓட்டிப்பேன்னு சொல்லி சொன்னா இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மெஷின்ல கொண்டு இந்த நாட்களை ரோபோட்டரை பேட்டரியில சார்ஜ் பண்ணி விட்டா சார்ஜ் பண்ணி போட்டு போகும், பிரச்சனை முடியுது. அது தன்னுடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கும். ஆனால் சிறிய தவறு செய்தால் அந்த நாட்களில் அந்த ரோபோட் அடிக்கிறதுக்கோ அல்லது இந்த நாட்களில் மனுஷனை கொல்லுவதற்கோ இப்படியான காரியங்கள் கூட அந்த நாட்களில் இந்த ரோபோட்டுகளுக்குள்ளே இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் நாங்கள் சற்று நாட்களை பார்க்க வேண்டும். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களிலே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களில் நாங்கள் செயல்பட வேண்டும். அப்படியாக நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை நாட்களில் நிறைவேற்றுவர்களாக இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் இந்த நாட்களில் என்ன செய்தார்? இந்த நாட்களிலே வாக்கு தத்தத்துக்கு காத்திருந்தார். ஆனால் அவருடைய மனைவியாரோ இந்த நாட்களிலே அந்த உடன்படிக்கையை முதலாவது என்ன செய்கிறார்கள்? உடைக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே,
அதுக்கு பின்பாக தான் நீங்க பாருங்க அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசுகிற வேளையிலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களில் நீ எனக்கு முன்பாக பாருங்கள் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே 17வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க. நான் வாசிக்கின்றேன் 17வது அதிகாரத்திலே 99 அதாவது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் இந்த நாட்களை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் உத்தமனாயிரு என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஆபிரகாம் இந்த நாட்களிலே கேட்பாருடைய சொல்லை கேட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய உடன்படிக்கையும் இந்த நாட்களிலே உடைத்து விட்டார். அதனாலே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே நீ முதலாவதப்பா நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ உத்தமனா இரு. உத்தமனா இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே பாருங்கள் சொல்லுகிறார் ஆண்டவர், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து அங்கே வணங்கி ஆண்டவர் தேவனோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் தேவன் நம்மை அழைத்திருந்தால் அந்த திட்டத்தை அந்த சித்தத்தை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தத்தை திட்டத்தை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்கிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களிலே அவதாரமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும். யாரும் அந்த ஊழியத்தை குறித்து சொன்னால் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்திலே நான் சரியாக செய்கிறேனா உங்களுடைய ஊழியத்தை, அல்லது நான் தவறாக செய்கிறேனா ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களே உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமையா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்ததற்கு பின்பாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆபிரகாமை இந்த நாட்களிலே பார்க்கிற ஆபிரகாமை இந்த நாட்களிலே ஆண்டவரே சாராள் இந்த நாட்களை ஆகாரோடு இணைத்து வைத்து தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரை முறிக்கிறதையும் தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு நடுவில் என்று நியாயத்தை பேசுகிறதையும் பேசும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே